கணபதி சரணம் கணநாதா சரணம். வணக்கம், நான் ஆர்ஜே நந்தினி. இன்றைக்கு உங்களுக்கு ஒரு சுட்ட கதை கொண்டு வந்திருக்கேன். ஒரு ஊரில் ஒரு ப்ரொஃபஸர் இருந்தாராம். அந்த ஊர்லேயே அவர் தான் படித்தவர், கோல்டு மெடலிஸ்ட் வர, டாக் ஆஃப் த டவுனாகவும் அவர் இருக்கிறபடியா கொஞ்சம் லைட்டாக அவருக்கு ஒரு ஹெட் வெயிட் இருக்குது. இந்த மாதிரி இன்னும் போய்கொண்டு இருக்கும்போது அந்த ஊருக்கு ஒரு குரு ஒரு ஆள் வர ஒரு 2-3 மந்த்ஸுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அந்த குருவோட மோசம் லைட்டாக மேலே போயிட்டு எல்லாரும் அவரை பற்றி கதைக்கு தொடங்கிட்டார்கள். அவர் மிகவும் நல்லவர், பொறுமையானவர், நல்ல வடிவ தியானம் எல்லாம் சொல்லிக் கொடுக்குறாரு அப்படின்னு அவரோட மவுசு கொஞ்சம் கூடினோன்னா இந்த ப்ரொஃபஸருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐ ஹேவ் டு மீட் திட் காய் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி அந்த குருவை பார்க்கறதுக்கான அப்பாயின்மெண்ட் எல்லாம் எடுத்துட்டு அன்றைக்கு குருவை பார்க்கறதுக்கும் போகிறார். அந்த பயங்கர அடமலை அப்பாயின்மெண்ட் எடுத்தபடியே அங்கே ப்ரொஃபஸர் வந்து பார்த்தீங்கன்னா அவரை பார்க்க போகிறார். அங்கே போயிட்டு அந்த குருகிட்ட அவர் சொல்கிறார், வணக்கம், நான் இந்த ப்ரொஃபஸர், இந்த ஊரில் எல்லாரும் எனக்கு தெரியும், நான் தான் இந்த யூனிவர்சிட்டியிலேருந்து இந்த காலேஜ்லேருந்து எல்லாருக்குமே கொஷின் பேப்பர் செட் பண்ணுறதுலேருந்து யாருக்காவது ஏதாவது டவுட் இருந்தால் கூட தே கம் அண்ட் மீட் மீ. ஆனால் உங்களை பற்றி இப்போ சமீப காலமாக கழிச்சு கொண்டிருக்காங்க, நீங்கள் நல்ல தியானம் எல்லாம் சொல்லி கொடுப்பீங்களாமே, ஸோ ஐ கேம் டு லேர்ன் ஃப்ரம் யூ அப்படின்னு கொஞ்சம் கெட்டாகவே அவர் சொன்னார். குரு வந்து பார்த்தீங்கன்னா அவரை மேலே கீழே பார்த்துட்டு, வணக்கம், எனக்கு உங்களை பற்றி தெரியும், நான் உங்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன், வாங்கோ, கட்டாயம் நான் உங்களுக்கு தியானம் சொல்லி தருவேன், ஆனால் அதுக்கு முதல் நான் உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்பேன், நீங்கள் எனக்கு ஆன்சர் பண்ண வேணும் அப்படின்னா. உடனே ப்ரொஃபஸர் சொன்னால், யூ கேன் ஆஸ்க் மீ ஃப்ரம் மகாபாரதத்துலேருந்து சயின்டிஃபிக் கொஸ்டின் என்னென்ன டவுட் எல்லாம் இருக்கும், யூ கேன் ஆஸ்க் மீ, நான் உங்களுக்கு கிளியராக சொல்வேன் அப்படின்னோடனே அந்த குரு வந்து கேட்டார், சரி, நீங்கள் வரும்போது சரியான மழையாக இருந்துச்சு இல்லை, நீங்கள் கூட கொண்டு வந்திருப்பீங்க தானே, அந்த கூடையை உங்களுடைய ஷூஸ் கலட்டி வைக்கும்போது அந்த ஷூஸுடைய எந்த ஷூன்ற சைட்டில் கூடையை வச்சிங்க அப்படின்னு சொல்லி அந்த குரு கேட்டார். ப்ரொஃபஸர் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, அப்படியே பயங்கர ஷொக் ஆகிட்டார். கூடிய எந்த ஷூ பக்கம் வச்சுனா அப்படின்னு யோசிச்சார். ஏன்னா ஒரு 15 to 20 செகண்டுக்கு முதல் தான் அவர் அதை கலட்டி வச்சுட்டு உள்ளுக்கு வந்தவர். ஆனால் அவருக்கு அது ஞாபகத்திலேயே இல்லை. ப்ரொஃபஸருக்கு அப்படி பலாரட்டு கண்ணத்தில் அரைஞ்ச மாதிரி இருந்துச்சு. உடனே குரு சொன்னார், ப்ரொஃபஸர், நான் உங்களை பற்றி நல்லா கேள்விப்பட்டிருக்கேன், நீங்கள் நல்ல மனிதர், எல்லாமே நல்லம் தான், ஆனால் உங்களுடைய இந்த சின்ன ஒரு குணத்தால் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பால் கப்பில் ஒரு சின்ன விஷயம் போட்ட மாதிரி ஆயிரும். ஸோ அதனால் அது எங்களுக்கு வேண்டாம். எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக படித்தவராக இருக்கட்டும், அஷ்டமா சித்திகள் தெரிஞ்சு யாராக இருக்கட்டும், எப்பவுமே அவங்க வந்து ஒரு அடக்கமாக பணிவாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் தானாகவே தலையில் கிரீடம் வரும், தேவையில்லாத இந்த ஹெட் வெயிட்ஸ் எல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொன்னோன்னே இந்த ப்ரொஃபஸர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மெல்ட் டவுன் ஆகிட்டார். அவரும் இப்போ இந்த குருவை பற்றி தான் கதைக்க வெளிக்கிட்டார். we are stopping the story here. so very simple, right? நாங்கள் எப்பவுமே எங்களுக்கு தான் எல்லாம் தெரியும், எனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்னு நினைத்து கொண்டே இருப்போம். எங்களை தாண்டி எங்களுக்கு மேலே ஒரு வடிவம் தெரிந்தவர்கள் எப்பவுமே இந்த உலகத்தில் இருப்பார்கள். காரணம், கற்றது கைமண்ணளவு, கல்லாதது உலகளவு. ஹோப் எப்பெல்லாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக ஹெட் வெயிட் இப்படி ஏறி கொண்டு போகும்போது இந்த கதையும் இந்த ப்ரொஃபஸரும் உங்களுக்கு ஞாபகம் வரட்டும். I'll see you in the next video. Take care.